இளங்கோவனுக்கு எதிரான போராட்டத்தை கைவிடுமாறு தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் அவர்கள் ஈவிகேஎஸ் இளங்கோவனை எதிர்த்த போராட்டங்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசியலை பொறுத்தமட்டில் போராட்டங்கள் முடிவுக்கு வருவது என்பது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைதான். தங்கள் தலைவர்களை எதிர்த்து கருத்துக்கள் சொன்னபோது கட்சியினர் திரண்டு எழுந்து போராடினார்கள். ஆக அது முடிவுக்கு வர வேண்டும் என்று தலைமையிடம் இருந்து வந்திருக்கும் அறிவிப்பு ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் இடைஞ்சல்கள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் என்பது அரசியல் தலைவர்களின் கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இத்தனை சம்பவங்களும் நடந்ததற்கு பிறகு இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக போராட்டங்களை நிறுத்த வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். அவர் இன்றைக்காவது இந்த கருத்தை கூறியதற்காக நான் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அவர் இன்றைக்காவது முதலமைச்சர் இப்படிப்பட்ட அறிவிப்பை செய்ததற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொறுப்பு மிக்க தலைவராக, கண்ணியமிக்க தலைவராக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தாய் உணர்வோடு இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஆக அந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனாலும் தமிழகம், இந்த தமிழ் மண் அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாவது என்ற இலக்கணத்தை படைத்த தமிழ் மண். இந்த தமிழ் மண் இத்தகைய அநாகரிகத்தை, இத்தகைய ஆணவத்தை, இப்படிப்பட்ட அசிங்கத்தை, இப்படிப்பட்ட இழி நடவடிக்கையை ஒருபோதும் பொறுத்து கொள்ளாது. தமிழக மக்கள் தக்க நேரத்தில் இத்தகையோருக்கு தகுந்த தண்டனையை வழங்க காத்திருக்கிறார்கள், வழங்குவார்கள். சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளங்கோவனுக்கு எதிரான போராட்டத்தை நிறுத்துமாறு ஜெயலலிதா கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார். இது ஜெயலலிதாவின் பெருந்தன்மையையும் மன்னிக்கும் குணத்தையும் காட்டுவதாக சரத்குமார் தெரிவித்துள்ளார். இதை உணர்ந்து இளங்கோவன் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.